السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையில் பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமா. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நல்ல முறையில் நோன்புகளை நோற்று இறைவனை வணங்க அவருடைய வார்த்தைகளை கேட்க எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கிறான். அந்த வாய்ப்பை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் தோழர்களே, பெரியோர்களே. மாஷா அல்லாஹ், கடந்த ரமலான் நாம் என்னென்னலாம் அமல் செய்தோமோ அதை விட ஒரு படி மேலேதான் நம்முடைய அமல்கள் இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்கிற உறுதிமொழி நானும் நீங்கள் எடுக்க வேண்டும். ஒரு ஹதீஸை சொல்லி என்னுடைய தலைப்பிற்குள் நான் வருகிறேன். அண்ணலும் பெருமானார் அகிலத்தின் அருள்கொடை கண்மணி நாயகம் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அராதல்லாஹு பிஅபதின் கைரா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கைரை, சிறப்பை, உயர்வை நாடுவதென்றால் நிறைய செல்வத்தை கொடுப்போம், பணத்தை கொடுப்போம், பலத்தை கொடுப்போம், அந்தஸ்துகளை கொடுப்போம். அல்ல, அதெல்லாம் அடுத்தடுத்து. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கைரை, நலவை நாடுவதிலேயே நம்பர் 1 என்னங்க? இஸ்தஅமல்ஹு, நிறைய அமல் செய்ய வாய்ப்பை தருவான். பயான் கேட்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா தெரியாத வேலை வந்து போயிடும். தஹஜ்ஜத் தொழலாம் நினைச்சு உறங்குவோம், ஆனா அப்படி காலைல உறங்கி எழுந்து விடுவோம். ஒரு சதகா செய்யலாம் நினைப்பது கை டைட்டா போயிடும். ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அமல் செய்வதற்கான தௌஃபீக்கை தருகிறானே, இதுதான் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அருளிலேயே ஆக உயர்ந்த அன்பானவர்களே. அந்த அமல் தான் எங்களோட சொர்க்கத்திலே வரும். அந்த இபாதத்துகள் தான் நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களை உயர்த்தி வைக்கும் தோழர்களே, தாய்மார்களே. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதுவரை இது நடக்கும் என்றால் கபுலல் மவுத், மரணம் நெருங்குகிற வரை அல்லாஹ் நம்மை அமலிலேயே வைப்பான். அதனாலே தான் சொன்னார்கள், அமலில் எதையுமே சாதாரணமா எடுக்காதீங்க. பயான் தான் லைவ்ல போடுவாங்க, யூடியூப்ல பார்த்துக்கலாம். பல பள்ளிவாசல்ல பார்க்கிறோம், அந்த வித்திர தொழுத உடனே திபுதிபுன்னு ஓடுறது. நிர்பந்தமான வேலை, டயர்ட் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், அவங்க விஷயங்கள். ஆனால் ஒரு அரை மணி நேரம் இந்த கல்வி சபையில் அமர்வதால் எப்படியான சிறப்பை நமக்கு அல்லாஹ் தருகிறான். யோசித்து பாருங்கள். இந்த half an hour இந்த நன்மை நான் மிஸ் பண்ணா இதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள், இதனால நான் எவ்வளவு நன்மை இழக்கிறேன் என்கிற அந்த உணர்வு நமக்கு வரணுமா இல்லையா? எப்போ இந்த ஃபீல் வரும் தெரியுமா? ஒரு நன்மையை சாதாரண நம்ம இழந்துட்டு போற அந்த நிலை எப்போ வரும்? நியாய தராசு, நன்மை தீமை எடை போடக்கூடிய அந்த நேரம். ஆஹா, அந்த அரை மணி நேரம் பயன்ல உட்கார்ந்து இருந்தா இந்த நேரம் நம்முடைய நன்மை தராசு கலந்து இருக்குமே. ஒரு சதகா, ஒரு நன்மை செய்திருந்தால் இந்த நேரம் நம்முடைய நன்மை கூடி இருக்குமே என்றெல்லாம் நாம் இயங்குவோம் தோழர்களே. அடுத்தடுத்து அறிஞர்கள் உரை நிறுத்துவாங்க. பயான் தானே என்று நாம் சாதாரணமாக எடுத்து விடாமல், வரும்போது கூட ஒரு சகோதரர் அப்படி கிளம்ப போனார், பயான்ல உட்கார்ந்ததோட மாஷா உடனே அமர்ந்து விட்டார். அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை தேடி கல்வி சபையில் அமரும்போது நம்முடைய ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்காக மன்னிப்பை வழங்கி கொண்டே இருக்கிறான். ஆக முடியாதவங்க சாஞ்சு உட்கார்ந்து இருக்கீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உற்சாகமா சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்வீங்க எல்லாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இறை அருளை பெற்று தரக்கூடிய 2 பண்புகளை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு நாம் பார்த்த செய்தி என்ன? குர்ஆனுடைய என்ன வசனம்? அது யாரும் நைட்டு படிச்சுட்டு உறங்குனீங்க. நான் ஒரு ஆயத்தை சொன்னேன் இல்லையா? அந்த ஆயத்தை நீங்க படிச்சுட்டு தான் தூங்கணும்னு சொன்னேன். நான் தூங்கவே இல்லை, யாரும் படிக்கல அப்படிங்கிறீங்களா? 3வது யாரெல்லாம் படிச்சீங்க? இருக்கு அப்ப அந்த வசனம், அந்த பண்பு நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அருளையும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் வாங்கி தரும். அதே போல இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான
நீங்கள் படித்து பார்க்க வேண்டிய வசனம். 25வது அத்தியாயம் 63 64வது வசனம். வஇபாதுர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ரஹ்மானினுடைய அடியார்கள் யார், அல்லாஹ்வினுடைய நேசர்கள் யார், அல்லாஹ்வால் பொருத்தப்பட்ட அந்த நபர் யார் தெரியுமா? யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. என்ன அர்த்தம்? பூமியில பணிவோடு நடப்பார்கள். இன்னைக்கு பார்க்க போகிற நிலை அதுதான். பணிவுதான் உயர்வை தரும். இறை அருளை பெற்று தரக்கூடிய இன்னொரு முக்கியமான பண்பு என்றால் இந்த பணிவு. அது பணிவு இருந்துட்டா இந்த உலகமே நம்முடைய கையில் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வஇதா ஹாதபஹுல் ஜாஹிலூன காலூ சலாமா. மடையர்களை சந்தித்தால் விவாதம் செய்யாம தர்க்கம் பண்ணாம அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வருவாங்க. இப்படிதான் முஃமின்களுடைய இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் அடையாளம், வீணா தர்க்கம் பண்ண மாட்டாங்க, பணிவோட இந்த மண்ணில் நடப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த துனியாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களாக படைத்திருக்கிறான். தோழர்களே, தாய்மார்களே, அந்த மனிதனாக இருக்கக்கூடிய நாம் நன்றாக நீங்கள் அடிப்படை ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தராத ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா? அல்லாஹ் தந்தரை தவிர ஏதாவது ஒரு குறை இருக்குமா? அல்லாஹ் தான் எல்லாமே தந்திருக்கிறான். ஆனால் ஒரு கட்டத்திலே நான் தான், என்னுடைய நிலையால் தான் நடந்தது, நான் தான் இந்த சபையிலே பெரியவர் என்கிற அந்த மமதை என்ன வருகிறதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர இந்த துனியாவிலே ஒவ்வொரு காரியத்திலையுமே என்னுடைய கவனம் தான் என்னால் என்கிற அந்த நிலை வரும்போது அங்கே அவன் பெருமை அளிக்கிறான், பணிவை அங்கே அவன் இழக்குகிறான். ஒவ்வொரு கட்டத்திலையுமே இந்த சமுதாயத்திலே கொஞ்சம் பணம் வந்து விட்டால், கொஞ்சம் பேர் வந்து விட்டால், கொஞ்சம் புகழ் வந்து விட்டால் அவன் போடக்கூடிய ஆட்டங்கள் மனசளவிலே அந்த சைத்தானிய குணத்தோடு அவன் பயணிக்க ஆரம்பித்து விடுகிறான். நம்ம எத்தனை பேர் மக்களோடு மக்களாக பழகுறோம்? எத்தனை பேருக்கு சிரிச்ச முகத்தோட இருக்கிறீங்க? தாய் தந்தைக்கு அன்பா பழகுறோமா? மனைவி கிட்ட என்னைக்காவது அன்பாக சிரிச்சு அழகிய குணத்தோட பணிவாக முதல்ல உங்க தாய் தந்தை குடும்பத்துக்கிட்ட பணிவை நீங்கள் ஆரம்பிங்கள். பிள்ளை பெற்ற மக்கள் இங்க இருப்பார்கள். உங்களுடைய ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ உட்கார்ந்து நல்ல முறையில அழகான முறையில் பேசக்கூடிய அந்த பணிவு எங்கே இருக்கிறது? வீட்டிலே போனாலே வெறப்பா முறப்பாதான். பையன் கேட்பாரு, அம்மா அத்தா வந்துட்டாரா? அப்படி நடுங்கிதான். அந்த அளவுக்கு தான் வீட்டை டைட்டா வச்சிருக்கிறோம். இயல்பா பேசுவது, நகைச்சுவையாக பேசுவது, அமைதியோடு நடப்பது, சபையிலே நல்ல குணத்தோடு இருப்பது எவ்வளவு அழகான குணம். இன்னைக்கு நாம எல்லாம் ஒரு உயர்வை விரும்புறோமா இல்லையா? எங்கே போனாலும் மரியாதை விரும்புறோம், நல்ல எல்லாரும் மதிக்கணும் ஆசைப்படுறோம். மாஷா அல்லாஹ், அது தவறு அல்ல. ஆனால் பெருமானார் சொன்னாங்க, மன் சவால அலி, யார் அல்லாஹ்வுடைய காரியத்தில் அல்லாஹ்வுடைய அருளை நாடி தேடி பணிவோடு இருப்பார்களோ ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை உயர்த்தாமல் விடுவதில்லை. இன்னைக்கு நான் ஒரு உயர்வை அடைந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய பணிவு, என்னுடைய அந்த நற்குணம் தான் காரணம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே படிக்க வேண்டும். அல்லாஹ் தந்த இஸ்ஸத்தை தவிர, அல்லாஹ் தந்த மரியாதையை தவிர, அல்லாஹ் தந்த மேன்மையை தவிர நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்முடைய அலுவலகங்கள்ல, நம்முடைய குடும்ப சூழல்கள்ல, வெளி நட்பு வட்டாரங்கள்ல பணிவில்லாமல் நடக்கிறோமா இல்லையா? முக்கியமா பணிவு என்பது எங்கே வர வேண்டும் தெரியுமா? ஒரு வெற்றி கிடைக்கும் போது அங்கே பணிவு வர வேண்டும். கையில கொஞ்சம் காசு பறக்கத்தான் கிடைச்சிருச்சு, நல்ல முறையில் ஒரு வீடை கட்டிட்டோம், நல்ல முறையில் போறவெல்லாம் நம்ம மரியாதையா கொடுத்து ஒரு ஆளி அல்லது ஒரு கொடைவல்லல் இப்படி எல்லாம் மக்கள் பார்க்கக்கூடிய நேரம் இது எல்லாம் அல்லாஹ்வால் தான். இது எல்லாம் ரப்புல் ஆலமீனுடைய கருணையால் தான் வந்ததே தவிர என்னால் எதுவுமே இல்லை ரச்சகா என்று உள்ள தலையில் நீங்கள் பணிவை எடுத்து வந்து மக்கள் மத்தியில் அந்த பேச்சாக நடைமுறையாக நீங்கள் காண்பிக்க வேண்டும். மக்காவுடைய வெற்றியை போல மிகப்பெரிய வெற்றியை எதை சொல்ல முடியும்? மக்கமா நகரமே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையிலே வருகிறது. அந்த நேரத்திலே பணிவோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய நிலையில் மக்காவுக்குள் நுழைந்தார்களா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்கிற சூராவுடைய விளக்கம். அல்லாஹ்வுடைய அருளும் உதவி வெற்றி வந்து விட்டால் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள்ளே வருவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நீங்க திக்ர் பண்ணுங்க. பணிவினுடைய முதல் அடையாளமே ஒரு வெற்றி கிடைச்சிருச்சா, நல்ல மரியாதையோட இருக்கிறீங்களா, நல்ல அந்தஸ்தோட இருக்கிறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லது அல்லாஹ்விடத்தை இஸ்திக்பார் தேடுங்க, அல்லாஹ்வை புகழ் பாடுங்கள். எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் மட்டும் தான் கிடைத்தது. அப்படிப்பட்ட அந்த நல்ல குணம் இந்த ரமதானில் எனக்கு உங்களுக்கு வந்தால் எவ்வளவு தனி சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். கண்மூடி யோசித்து பாருங்கள். இல்லா மாஷா அல்லாஹ், நமக்குள்ள எவ்வளவு பெருமை அளிக்கக்கூடிய குணம் ஷைத்தான் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறான். நான் தான் வீட்டினுடைய தலைவர் என்கிற மமதையால் எவ்வளவு அடக்குமுறைகளோடு ஒரு ஆண் பேசுகிறான், அல்லது ஒரு பெண்ணுடைய செயல் எப்படி எல்லாம் வரம்பு மீறி பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வெளியே நடக்கக்கூடிய நேரம் மக்களோடு மக்களாக இணக்கமா அன்பா பழகக்கூடிய நிகழ்வெல்லாம் இன்னைக்கு குறைந்து விட்டது. வரும்போதே நல்ல வெறப்பா முறப்பா தான் நம்முடைய செயல்கள் அமையும் என்றால், மக்களோட அன்பா கனிவா நான் பேச மாட்டேன் என்றால் அவர்
வந்து எப்படி உயர்வை அடைவார்? யோசித்து பாருங்கள். பெருமை என்கிற பாடம் இன்னைக்கு கிடையாது. பெருமை என்பது அது எல்லாருடைய நிலையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக எச்சரிக்கக்கூடிய நிலை. ஆனா பணிவு இல்லாம, நிதானமான குணம் இல்லாம இருக்க இருக்க அந்த பெருமையை ஷைத்தான் கொண்டு வந்து தலையிலே வைப்பான். அப்ப அதை நாம என்ன செய்யணும்? முதலில் பார்த்துக் கொள்ள வேண்டும். அண்ணல பெருமானார் சொல்லி தருவார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, மா நகஸத் ஸதகா மின் மால், உங்களுடைய தர்மத்தை அல்லாஹ் நிச்சயமாக தர்மத்தால் உங்கள் செல்வத்தை குறைய விடவே மாட்டான். அதே மாதிரி அண்ணல பெருமானார் தொடர்ந்து சொல்லுவாங்க, வமா ஸாதல்லாஹு அப்தின் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா, ஒருவரை மன்னிப்பதால் அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தாமல் இல்லை. வமா தவாதஅ அஹதுன் லில்லாஹ், இறைவனுக்காக நீங்கள் தாழ்ந்து பணிவாக கண்ணியமாக நீங்கள் செல்லும் போது இல்லா ரஃபஅல்லாஹ், அல்லாஹ் அவரை உயர்த்தாமல் விடுவதில்லை. அப்ப கண்மூடி யோசித்து பாருங்கள். கவனமாக இந்த பண்புகள் எல்லாம் யாருக்கோ எங்கேயோ சொல்றாங்க இல்லாம எனக்கு சொல்லப்படுகிறது. பேசக்கூடிய நானோ நீங்களோ எனக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. இந்த உரையை கேட்ட பிறகு நான் இனி என்னுடைய தாய் தந்தையிட கொஞ்சம் பணிவு அல்லாஹ் சொல்றான். பணிவுங்கிற ரெக்கையை தாழ்த்துக்கிறான். பணிஞ்சு போயிரு, கீழே விழுந்திருக்கிறான் அல்லாஹ். இங்க இருக்கக்கூடிய நானோ நீங்கள் முதல்ல தாய் தந்தைகிட்ட எவ்வளவு எதிரி திமிரா பேசுறோம். வாயை மூடுமா, சும்மா இருக்கா, இதெல்லாம் பேசிடுறோமா இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ்வை எச்சரிக்கக்கூடிய தீய குணங்களா இல்லையா? பணிவு என்பது நான் கரெக்டா ஆபீஸ்ல என் பாஸுக்கு நான் பணிவா இருக்கிறேன், முதலாளிக்கு நான் தாழ்ந்து போறேன், இதெல்லாம் பணிவு. உங்கள் வீட்டிலே உங்களுக்காக காத்திருக்கிறாரே உங்களுடைய மனைவி, என் கணவர் இன்முகத்தோட பேச மாட்டாரா? சந்தோஷமாக நல்ல வார்த்தையை கொண்டு அரவணைக்க மாட்டாரா? பிள்ளைகள் ஏங்க வாப்பா வெளியே இருந்து வந்து எங்கள்கிட்ட அழகா பேச மாட்டாரா? எங்கிட்ட பேசவே மாட்டேங்க என்னெல்லாம் அந்த நேரத்தில் பிள்ளைகள், குடும்பங்கள், உறவுகள் இயங்கும் போது என்னைக்காவது அந்த பணிவோட அந்த அன்போட பாஷால இருக்கிறோம். ஆனா பல நேரம் நம்முடைய குணங்கள் இப்படியாக பணிவை இழந்திருக்கும் என்றால் அல்லாஹ் நம்மை உயர்த்த மாட்டான். அல்லாஹ்வுடைய தண்டனை தான் அவர்களுக்கு இறங்கும். அதைத்தான் பல இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக சொல்லி தருகிறான். நம்ம எல்லாம் இந்த உலகத்திலே மட்டுமல்ல, நாளை மறுமையிலேயும் கண்ணியத்தை, உயர்வை விரும்புகிறோம். அந்த கண்ணியத்தின் அடையாளமே குறிப்பாக நம்முடைய குடும்பம். ஓகே, மாஷா அல்லாஹ். சமுதாயம், இந்த கொள்கை, உறவு, நமக்குள்ள எத்தனை நேர்த்தி பார்த்த சண்டைகள் இருந்தால் நமக்குள்ள சமாதானம் ஆகணும். அதே போல அந்த சமாதானத்தினுடைய முதல் படிக்கட்டே முதல்ல பார்க்கும்போது அப்படியே பணிவா சந்தோஷமா நம்முடைய குணங்களை அமைத்துக் கொண்டால், தோழர்களே, தாய்மார்களே, அதுதான் ஈமானிய குணமாக அது இருக்கும். எந்த நிலையிலே ஒரு தோல்வி வந்தாலும் ஒரு வெற்றி வந்தாலும் அங்கே அல்லாஹ் எனக்கு பணிவை தர வேண்டும். ஒரு செய்தியை பாருங்க, அழகான செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எல்லாரும் டீயும் குடிங்க, என்னையும் கவனிங்க, சரியா? புகாரில 6051வது செய்தி. நான் பல இடங்கள்ல டீ கொடுக்க விடுறது இல்லை. அழகா கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு டீ வரும்போது கொஞ்சம் சர்க்கரையை கூட்டிட்டாங்களே, கொஞ்சம் டிகாஷனை குறைச்சிருக்க கூடாதா? இப்படி மைண்ட் மாறிடும். மாஷா அல்லாஹ். அப்படி நீங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க. புகாரில் 6051வது செய்தி. கானத் நாக்கத்துல் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, பெருமானார் பணிவுக்கு மறு உதாரணமாக வாழ்ந்து காண்பித்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் பெருமானாருக்கு அழகிய ஒட்டகம் இருந்தது. வீரமாக நல்ல அழகான ஓடக்கூடிய ஒரு ஒட்டகம் இருந்தது. துசம்மா அதுவா. அந்த ஒட்டகத்துடைய பெயர் என்ன? அதுவா அப்படிங்கிற ஒட்டகம். யாரோட வந்தாலும் என்ன ஆகும்? அந்த ஒட்டகம் தான் வின்னா. ஒட்டகமே ஸ்லோவா தானே நடக்கும். ஆனா பெருமானாருடைய ஒட்டகம் எல்லா ஒட்டகத்தையும் மிஞ்சி வின்னாயிடும். அதுதான் முதல் இடத்துல வந்து நிற்கும். ஒரு நாள் என்ன ஆகுது? வெளியூர்ல இருந்து ஒரு காட்டரபியினுடைய ஒட்டகம் வருது. எத்தனை முறை ரேஸ் வச்சாலும் அதுவா தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தான் ஜெயிக்கும். அதுதான் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். ஆனால் அந்த நேரத்துல பாருங்க, அந்த காட்டரபியுடைய ஒட்டகத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய அதுவா பத்தில போட்டி நடக்குது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? அதுவா தோத்ததே கிடையாது, அந்த வரலாறே கிடையாது. அப்ப இந்த நேரத்துல அதுவா தான் வென்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இன்னும் ஒரு மரியாதையை தரும்படி நினைத்துக் கொண்டிருந்த நேரம் ஒரு சாதாரண காட்டரபியினுடைய அந்த ஒட்டகம் அதுவாவை தோற்கடித்து விட்டது. நம்ம நல்லா சக்சஸா இருக்கும். திடீர்னு ஒரு டவுன் வரும்போது, திடீர்னு யாரா நம்ம ஏதாவது சொல்லும் போது, அல்ல நமக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் நடக்கும் போது, அப்படியே அந்த நேரத்தில் பணிவை இழந்து, அந்த நேரம் ஒரு கோபம், அந்த நேரம் ஒரு பெருமை, அந்த நேரம் இல்ல இன்னைக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நான் சமாளிக்கத்தானே பார்ப்போம். ஆனால் பெருமானார் இப்படி நடந்த நேரம் சஹாபாக்கள் எல்லாம் கோபப்படுறாங்க, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. அதுவா தோத்த வரலாறே இல்லையே. எத்தனை வீரமான ஒட்டகங்கள் எல்லாம் வந்து இருக்கிறது, எத்தனை நாட்டினுடைய ஒட்டகங்கள் எல்லாம் வந்து அதுவாட்ட தோத்து இருக்கிறது. ஆனா ஒரு சாதாரண மனுஷன், யாருமே தெரியாத ஒரு காட்டரபியினுடைய ஒட்டகத்தை இவ்வளவு ஒரு வெற்றியை சந்தித்து இருக்கிறது என்று எல்லாரும் கோபப்பட்டு இருக்கிற நேரம் பெருமானாருடைய பணிவை கேளுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. இன்ன ஹக்கன் அலல்லாஹி அல்லா யர்ஃபஅ ஷைஅன் மினத் துன்யா இல்லா வதஅஹு. உலகத்திலே ஒரு செயலை, ஒரு காரியத்தை அல்லாஹ் உயர்த்தக்கூடிய அந்த நேரம் அல்லாஹ் நாடினால் அதை
தாழ்த்தவும் செய்வான். ஒருத்தனுக்கு உயர்வோ தாழ்வோ அது யார் கையில இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கிறது. நான் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நான் ஃபீஸ் கட்டி இதை பையன் படிக்கிறாங்க, நான் மாச வருமானத்துல என்னுடைய ஷேர்ல ஏதோ ஒரு மளிகை சாமான கொடுக்குறாங்க, அந்த குடும்பம் நான் கொடுத்த ரமலான் கீத்துல சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஷைத்தான் மிதப்பை உண்டாக்குவான். அந்த நேரம் எல்லாம் அல்லாஹ்வே நீ செல்வத்தை தந்தாய், நீ மனசிலே உதிப்பை போட்டாய், அதனால் இந்த செயலை நான் செய்தேன் என்கிற தோல்வியிலும் சரி வெற்றியிலும் சரி நமக்கு அந்த பணிவுங்கிற குணம் வந்து வரணும். நான் எல்லாம் சாதாரண மனிதன், ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு நம்முடைய மற்ற காரியங்களை பார்த்து இங்கே நடக்கணும், அதெல்லாம் நம்முடைய கண்ணியம் தான். ஒரு இடத்துக்கு எதுவா நடக்கிறோம், மரியாதையா இருக்கிறோம், அது வேற. ஆனால் தாழ்வாக பணிவாக நாம் இருப்பதை இந்த மார்க்கம் எவ்வளவு அழகான நமக்கு சொல்லி தருகிறது. முதல்ல மக்களோடு மக்களா இணக்கமா பழகுறோமா, ஒரு லெவல்ல வந்துட்டா சொல்லுவாங்க, என்ன ஆலிம்சாவா இருக்கிறீங்க, ஜாலியா பேசுறீங்க, கலகலப்பா எல்லாத்தையும் பழகுறீங்க, இப்படிலாம் இப்படிலாம் இருக்காது. சில பேர் அட்வைஸ் ஆரம்பத்தை பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் ஆலிம்சானா மரியாதையா நடக்கணும் மக்களுக்கு, அது வேற, அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸாவே இருங்க, மக்களோட மக்களா ரொம்ப நீங்க ஒட்டிடாதீங்க, இப்படி எல்லாம் சொன்ன காலங்கள் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் நிறைய பேர் பழகிய மக்கள் இருப்பாங்க, துவா செய்வாங்க வைங்க. ஆனால் அதை நான் தவறு தான் சொல்ல வருவேன். ஒரு கண்ணியமா நடக்கணும், மரியாதையா பேசணும், கல்வியுடைய விஷயத்துல இருக்கணும், ஓகே. ஆனால் பணிவுங்கிறது மக்களோட மக்களா சிரிச்சுதான் பேசுங்களேன், கண்ணியமாகத்தான் உங்களுடைய சகோதரர்கிட்ட அழகானவர்களை நடந்து கொள்ளுங்களேன், அதைத்தானே பெருமானார் சொல்லி, அதுதானே பணிவினுடைய முதல் அடையாளமாக நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒரு அழகான ஒரு வரலாறு ஹாக்கிம்ல 3733வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். என்ன செய்தி என்றால், பெருமானார் படைசூழ சஹாபாக்கள் ஒரு வெற்றியினுடைய அந்த நேரம், வெற்றி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு போருடைய வெற்றி நினைக்கிறேன், அங்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அமர்ந்து சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய மாமனிதர், அல்லாஹ்வுடைய ரசூலா இல்லையா? இப்ப அதாவது யாராவது ஒரு விஐபி வந்தா அவங்க போய் பார்க்க ஆசைப்படுறோம் தானங்க. ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதுவரை ரசூலுல்லாஹை பார்த்ததே கிடையாது. வெளியூரிலே இருந்து ஒரு அடிமை வருகிறார், சாதாரணமான ஒரு அடிமை, யாரும் அவரை கண்டுகொள்ளவே இல்லை. அப்படியான அந்த நேரத்தில் அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் அவர் ஒளிஞ்சு ரசூலுல்லாஹ்ட்ட போலாமா வரலாமா, நம்மளெல்லாம் ரசூலுல்லாஹ் பேஸ் பண்ணுவாங்களா, ரசூலுல்லாஹ் நம்மளை கவனிப்பாங்களா, இப்படியே யோசித்துக் கொண்டிருக்கிற நேரம், அவ்வளவு கூட்டத்தாருக்கு மத்தியிலே அந்த ஏழையை, அந்த அனாதையை, அந்த வெளியூர் வாசியை, யாரென்றே அறியப்படாத ஒரு நபரை பெருமானார் கண்டுகொண்டார்கள். பெருமானார் எழுப்பி போகிறார்கள், அந்த நபரை அப்படியே நடுங்கிறார். பெருமானார் தன்கிட்ட வராங்கன்னு நினைச்சோம், அப்படியே நடுங்கும் போது பெருமானாருடைய தோலை தட்டுறாங்க. ஹவ்வின் அலை, நிதானமாயிரு, ஏன் டென்ஷன் ஆகிற, ஏன் பதறுகிறாய்? இன்னமான இப்னு இம்ராத்தின் மின் குரைஷ் தஅக்குலுல் கதீர். அதாவது தொலிக்கப்படாத கோதுமையை சாப்பிட்ட ஒரு அடிமையின் மகன் தான் நான், முஹம்மது ஆகிய நான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ் எனக்கு ஒரு இஸ்ஸத்தை, ஒரு மேன்மை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நானும் யாரு? அதாவது பதப்படுத்தப்படாத கோதுமையை சாப்பிட்டு உண்டு வளர்ந்த ஒரு அடிமை தாய் மகன் தான் நான். இந்த வார்த்தையினுடைய பணிவை பார்த்தீர்களா? ஏன் பதட்டப்படுகிறார், என்கிட்ட பேச நீ ஏன் தயங்குற, வா என்று தன் தோளோடு தோளாக உரசி அந்த அடிமையை அல்லாஹ்வுடைய ரசூல் தன் அருகில் அமர வைத்து நீண்ட நேரம் பேசி அனுப்பினார்களே. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூட பிஸி, யாருங்க சொந்த பந்தங்கள் வருவாங்க, உறவுகள் வருவாங்க, கொஞ்சம் ஹால்ல உட்காருங்கன்னு இவர் பாட்டு ஆபீஸ் வேலையை பார்க்க போயிடுவாரு, இவர் பாட்டு வேற ஏதாவது தேவைக்கு போயிடுவாரு, அவங்க உட்கார்ந்தே இருப்பாங்க. ஒரு நேரம் ஒரு ரொம்ப முடியாத ஒரு பலகீனமான ஏழை வருகிறார் ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு, ஹால்லையே உட்கார்ந்து பல மணி நேரம் காத்து கிடக்கிறார். அவர் கடைசியில் அவர் சொல்லாம கொள்ளாம போனார், என்னன்னு தெரியாது. இப்படிதான் நம்முடைய அணுகுமுறை இருக்கும் என்றால் நாம் எல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் தோழர்களே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எல்லாம் இந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய இஸ்ஸத்தை தந்து, யார்கிட்டையும் கையேந்தாம, எங்கேயும் போய் நின்று விடாமல், யார்கிட்டையும் போய் கஷ்டம் சொல்லாத அளவுக்கு எங்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறானே. அப்ப எந்த அளவுக்கு மக்களோட மக்களா, கஷ்டப்படுற மக்கள்கிட்ட இணக்கமா அன்பமா நெருங்கி போய் நாம் பழக வேண்டும். பெருமானாருடைய பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன தெரியுமா? ஏழைகளை அனாதைகளை தேடி போவார், இதுதானே பணிவு. இங்க இருக்கிறவங்க மாஷா அல்லாஹ், உங்களுடைய ரத்த வந்த உறவுகளில் பலகீனமாக, ஏழையாக கஷ்டப்படக்கூடிய எத்தனை உறவுகள் இருப்பார்கள். யாரெல்லாம் மனசை தொட்டி கேளுங்க, யாரெல்லாம் அந்த ஏழைகள் வீட்டுக்கு போய் நின்றீங்க, யோசித்து பாருங்கள். அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்டு அறிந்தீர்களா? இல்ல மாஷா அல்லாஹ் சில மக்கள் இருப்போம். அப்படியான நாங்க அந்த உறவுகளை பேணும் போது அதுதான் ஈமானிய அடையாளம் தோழர்களே. பெருமானாருக்கு ஒரு நண்பர் இருந்தார், பெருமானாருடைய பணிவை பாருங்க, தனக்கு ஈக்குவலான, தன்னையோட மேல உள்ள மக்கள்கிட்ட பழகுற நபர் அல்ல அல்லாஹ்வுடைய ரசூல். தனக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது அவங்க எப்படி கீழேன்னா அவங்க ஏழையா இருப்பாங்க, அனாதையா இருப்பாங்க, எந்த விதமான மக்களுடைய தொடர்பு இல்லாம இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களையா பார்த்து பெருமானார் தேடி தேடி அவங்களை அரவணைத்திருக்கிறார்கள். இதுதான் தோழர்களை பணிவினுடைய ஆக உச்சம். பெருமானாருடைய ஒரு தோழர் சாஹிர் என்கிற ஒரு தோழர். இவர் யார் தெரியுமா? நன்றாக கேளுங்கள். வெளியூர் வாசி,
கிராமப்புற வாசியாக இருக்கிறார். மக்காவுக்குள்ள இருந்தாலும் பிலால் ரலியல்லாஹு போன்ற பல சஹாபாக்கள் இருப்பாங்க. மக்காவுக்குள்ள இருந்தாலும் கூட எல்லாரும் ஓரளவுக்கு முடியாதவங்க கூட வந்து பேசிடுவாங்க. ஆனா இவர் யாரு? வெளியூர்ல இருக்கிறனால யாரும் இவரை பார்க்க மாட்டாங்க. இவருடைய பேசுவதை அவமானமாக பார்ப்பார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்தின் அருட்கொடை, நன்றாக கேளுங்கள், கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க? சுப்ஹானல்லாஹ், இவரை பார்க்கவே பயணப்பட்டு அவருடைய ஊருக்கு போவாங்க, அந்த கிராமத்துக்கு போவாங்க. இவர் யாரும் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. ஒரு அடிமை. இவரை விலை கொடுத்து வாங்க எல்லாரும் யோசித்த நேரம் அது. ஆனால் இவரை சந்திக்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போல பிஸியா இருங்க, நான் பிஸியா இருக்கிறேன், அவரெல்லாம் பார்க்க நேரம் இல்லை, எனக்கு கடுமையான வேலை, எவ்வளவு டென்ஷனாவே சுற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும் தோழர்களே. உங்களுடைய நேரங்களை கொஞ்ச நேரங்களையாவது உங்களில், அதாவது பலகீனமாக ஏழையாக இருக்கிற அந்த மக்களுக்கு நேரங்களை கொஞ்சம் ஒதுக்குங்கள். அதுதான் பணிவினுடைய முதல் படிக்கட்டு தோழர்களே, பெரியவர்கள். பெருமானார் ஒரு நேரம் கடை தெருவுக்கு போறாங்க அவருடைய ஊருக்கு. அந்த நேரம் சாஹிர் அந்த பஜாரில் நின்று கொண்டு இருக்கிறார். பெருமானாருடைய பணிவை பாருங்க. நம்ம எல்லாம் ஒருத்தர் கை கொடுக்கவே என்ன செய்வோம்? அப்படியே கொடுத்து ஃபுல் கையை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அதை பிஸில அப்படியே ஓடிடுறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாஹிரை பின்னால் இருந்து கட்டி தழுகிறார்கள். பின்னாடி இருந்து கட்டி தழுவி கொண்ட நேரம் அந்த சாஹிர் அழுகிறார். அவருக்கு தெரியும் நம்மை தொட்டது, நம்மை கட்டி அணைத்தது ரசூலுல்லாஹ் தான். யாரும் என்னை தொடக்கூட மாட்டார், நின்று என்ன பேச மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அகிலத்தின் அருட்கொடை, அவங்க தான் என்ன இப்படி அன்பு பாராட்டுவாங்க. அந்த நேரத்திலே அவருடைய முதுகு என்ன ஆகுதுன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நெஞ்சோட கொஞ்சம் கேப் இருக்குது. ஆனா அந்த அன்பினுடைய காரணத்தினால் என்ன செய்யறாரு? அவருடைய முதுகை பெருமானார் நெஞ்சோடு கொஞ்சம் ஒட்டி கொண்டு, அல்லாஹ்வே இந்த நபியினுடைய பாசத்தை தந்தாய், இதை விட இந்த துனியாவில் எனக்கு என்ன சிறப்பு உண்டுன உடனே பெருமானார் அழுது விட்டார்கள். அந்த பஜாரிலேயே மக்களை அழைக்கிறார்கள். தோழர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமா? அல்லாஹ்வுடைய கருணை வேண்டுமா? இதோ என் சாகிரை நீங்கள் உரிமை எடுங்கள். அந்த சாகிரை போல் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மனுஷன் நீங்கள் பார்க்க முடியாது என்று பெருமானார் சொன்னார்கள். அப்படியெல்லாம் ஏழைகளை, கஷ்டப்படுற மக்களை பணிவுங்கிற அந்த அடையாளத்தினால் அந்த மக்களை அரவணைத்தார்களே, அந்த குணம் எனக்கு உங்களுக்கு இந்த ரமதானில் வர வேண்டும். இந்த உரையை நான் பேசுகிறேன், நீங்க கேட்கிறீங்கன்னா தோழர்களே, தாய்மார்களே, ஏதாவது ஒரு கட்டத்துல நீங்க என்ன பிஸியாக இருந்தாலும் உங்களுடைய உறவுகளை, சொந்தங்களை, நட்புகளை, உங்களுக்கு கீழே பலகீனமாக இருக்கக்கூடிய மக்களை தேடி போய் உட்கார்ந்து அரவணைப்பா ஒரு 5 நிமிடம் பேசி பணிவோடு நீங்கள் வாருங்கள். அந்த குணத்தால் அல்லாஹ் நம்மை உயர்த்துவானா இல்லையா? பெருமானாருடைய வார்த்தை தானே, யார் மன் தவாதஅலி, அல்லாஹ்வுக்காக நீங்கள் பணிந்து போனால், அல்லாஹ்வுக்காக நீங்கள் இறங்கி சென்றால், எந்த நேரத்திலேயும் நான் தான் என்கிற நிலை இல்லாமல் வாழ்ந்தால், இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவங்களை உயர்த்தாமல் விடுவதில்லை. இப்படியான பண்பெல்லாம் பெருமானார் இருந்ததே. அந்த பண்பினுடைய ஆழமாக அந்த நபியை நேசிக்கக்கூடிய நாங்க அந்த பண்பிலே எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த நேரத்தில் பெருமானார் உருவாக்கிய சஹாபாக்கள் கூட கொஞ்சம் பணம் வந்து விட்டால் நம்முடைய பேச்சுக்கெல்லாம் மாறுகிறது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவரை தவிர கொஞ்சம் ஸ்டேட்டஸ், கொஞ்சம் பதவி, கொஞ்சம் நல்ல ஒரு செட்டப்பான வீட்டுக்கு போயிட்டா அல்லது காரிலே போனா கீழே வரக்கூடிய மக்களை பார்க்கக்கூடிய ஒரு ஏராளமான எண்ணம், அல்லாஹ் பாதுகாத்தவரை தவிர ஷைத்தான் அப்படி உண்டாக்குவான். ஆனால் எந்த நேரத்திலேயும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பணிவை இழக்காதவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். உலகத்தில் வாழும் போதே சுப்ஹானல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்கிற பட்டத்தை பெற்றவர்கள் தானே அந்த சஹாபாக்கள். அதிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுப்ஹானல்லாஹ், எப்படியான வெற்றி அது? பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுகிறது. பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படக்கூடிய நேரம் ஒரு கிழிந்து போன ஒட்டு போட்டு ஆடை அணிந்து கொண்டு உமர் ரலியல்லாஹ் அந்த வெற்றி கூட்டத்திற்கு வருகிறார். அருகில் இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், பணியாளர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நீங்கள் கலீஃபா, வரலாற்று மிக்க வெற்றி, பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த வெற்றி விழாவுக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள், மக்கள் எல்லாம் உங்களை பார்ப்பார்களே, ஒரு கலீஃபா கிழிந்து போன ஆடை அணிந்திருக்கிறார், இதனால் உங்கள் மதிப்பு குறையாதான் உடனே இன்னைக்கு சில நேர மக்களை மதிக்காம அல்லது நான் தான் உயர்ந்தவன், என்னுடைய மதிப்பு தான் பெரிது என்று பெருமை அளிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே, பணிவற்ற ஒவ்வொருவருமே சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. இந்த ஆடையிலேயோ அல்லது என்னுடைய மற்ற காரியத்திலேயோ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தை வைக்கவில்லை. இதோ உங்களோடு சமமாக அமர்ந்திருக்கிறேனே, உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேனே, உங்களோடு ஒருவனாக வாழ்கிறேனே, இந்த பணிவால் தான் அல்லாஹ் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உமர் என்றால் இவ்வளவு பெரிய மரியாதை எல்லாம் தந்தானே, என் ஆடையினாலையா, என்னுடைய மற்ற நிகழ்வாலையா? அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த அந்த பணிவு என்கிற குணத்தால் தான் அல்லாஹ் என்னை உயர்த்தினான் என்று அந்த நேரத்தில் சொன்னார்களே. இந்த பண்பெல்லாம் நமக்கு இன்றைக்கு வரப்போகிறது. நின்று மனிதன் பேச நேரம் இல்லையே, உறவுகிட்ட பேச நேரம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய உங்களை
உங்களுடைய சொந்தங்கள்கிட்ட பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்றால் உண்மையிலேயே கவலைப்படுங்கள் தோழர்களே. அல்லாஹ் எப்படி எங்களை பணி உள்ள உயர்ந்த மனிதனாக மாற்றுவார் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு சில நேரம் சஹாபாக்கள் சில வெற்றிகள் வரும்போதும் சில தோல்விகள் வரும்போதும் அந்த பணிவை வெளிக்காண்பித்தார்கள். அதிலேயும் குறிப்பாக இந்த உலகத்தில் நாம் எல்லாம் மனிதர்கள், எங்கு போனாலும் ஒரு மரியாதை விரும்புகிறோம். எல்லா இடத்துல சிறப்பா மக்கள் அரவணைக்கம் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அப்படியான அந்த நேரம் உங்களுக்கு அல்லாஹ் இஸ்ஸத்தை, கண்ணியத்தை, மேன்மையை தர வேண்டுமானால் இந்த பணிவு கண்டிப்பாக நமக்கு இருந்தே ஆக வேண்டும். ஓரிரு வரலாறை சொல்லி நான் முடிப்பேன் அன்பானவர்களே. அழகா நீங்கள் படிக்கலாம் இந்த வரலாறை. சுப்ஹானல்லாஹ், முஸ்லிமிலே 4969வது செய்தியாக நீங்கள் படிக்கலாம். என்ன வரலாறு? நீண்ட நெடிய வரலாறு. ஒரு சபையிலே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு உட்பட எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் பணிவோடு வாழும்போது, மக்களோடு மக்களா இருக்கும்போது, தன்னை பெரிய ஆளு நினைச்சுக்காம இணக்கமா நடக்கும் போது, எல்லா நேரத்திலும் அல்லாஹ் தான் என்னை உயர்த்துறான் என்கிற கண்ணியத்தோடு நடக்கும் போது, இந்த மண்ணிலேயே அல்லாஹ் என்னை உங்களை உயர்த்துவான். அல்லாஹ் என்னை உங்களை மேன்மையாக்குவான். எல்லா மக்கள் மத்தியில் நம்முடைய பெயரை சொன்னால் ஒரு கண்ணியத்தை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் நிச்சயம் தருவான். தோழர்களே, தாய்மார்களே, அதற்கான சான்றுதான் இந்த வரலாறு. சபையில எல்லாரும் இருக்க பெருமானார் ஒரு முன்னறிவிப்பை செய்தார்கள். என்ன முன்னறிவிப்பு தெரியுமா? பின்னால் ஒரு மனிதர் வருவார். பின்னால் ஒரு மனிதர் வருவார். யார் அவர்? உவைஸ் அல் கர்னி. பெயரை ஞாபகம் வையுங்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உவைஸ் அல் கர்னி. இவர் யார்? பெருமானார் காலத்துல வாழ்ந்திருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் சந்திக்கல. சரிங்களா? ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்திருக்கிறார், ஆனா பெருமானாரை சந்திக்கல. ஆனா பெருமானார் சொல்றாங்க, இவருடைய உடம்புல குஷ்ட நோய் ஏற்பட்டு அது குணமான அடையாளம் ஒரு காயின் அளவுக்கு இருக்கும். அடையாளத்தை சொல்றாங்க. இவருடைய மற்றொரு குணத்தை சொல்லும் போது, தாய் தந்தையை மதிப்பதில் இவரை அடித்துக் கொள்ள ஆளே இல்லை. தாய் தந்தையை மதிக்கிறதுல, பணிவோட இருக்கிறதுல சிறந்த பண்புடைய ரசூலுல்லாஹ் அவருடைய பண்பை எல்லாம் பேசுறாங்க. பெரிய ஹதீஸ் இது. அப்ப அந்த நேரத்துல இதுதான் முக்கியமான ஒன்று. உமர் ரலியல்லாஹு யார் தோழர்களே? உமர் ரலியல்லாஹு யார்? உமரே, மேராஜில் நான் பார்த்தேன், உங்களுக்காக கண்ணாடி மாளிகை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறான். எனக்கோ உங்களுக்கோ இப்படி வெளியே போகும்போது ஒரு கண்ணாடி மாளிகை இருக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்க, எவ்வளவு நிம்மதியா அந்த அந்த மாளிகை நினைச்சே புரிந்து கொண்டே இருப்போம். அப்படி சொல்லப்பட்ட மனிதர் தான் உமர் ரலியல்லாஹு. உமரின் நாவால் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லப்பட்ட மாமனிதர் உமர் ரலியல்லாஹு. அப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்றாங்க, அந்த உவைஸ் அல் கர்னியை நீங்க சந்திக்க நேரிட்டால் அவர்கிட்ட போய், உமரே நீங்க துஆ செய்ய கேளுங்க, நீங்க பிரார்த்தனை செய்ய கேளுங்க, உங்களுடைய உமருடைய உங்க மன்னிப்புக்காக அவர் துஆ செய்ய நீங்க கேளுங்க. இதையே உமர் ரலியல்லாஹு செய்த ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? இதையே ரசூலுல்லாஹ் மைண்ட்ல வச்சிட்டு, அதாவது உமர் ரலியல்லாஹு மைண்ட்லயே வச்சிட்டு இருக்காங்க. யமன் தேசத்திலே இருந்து அவர் வருவார் என்று ஒரு முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். பின்னால் யமன் தேசத்தில் யார் வந்தாலும் உமர் ரலியல்லாஹு ஓடி விடுவார்கள். ஓடி போய் இந்த சபையில உவைஸ் அல் கர்னி இருக்கிறாரா என்று பல சபையை கேட்டு கேட்டு உமர் ரலியல்லாஹுவே சோர்ந்து விட்டார். ஒரு கட்டத்திலே ஒரு நேரம் யமன் தேசத்தில் ஒரு வியாபார கூட்டம் வருகிறார்கள். வந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அந்த ஆர்வத்தை பாருங்க, கண்ணுக்கு படுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, நம்ம நிக்கா சந்திப்போம். இல்லை, யமன்ல இருந்து யாரா வந்துட்டாங்கன்னா முதலில் எனக்கு தான் நீங்கள் தகவலை தர வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு ஓடுவாராம். இந்த வரலாறை கொஞ்சம் எடுத்து படிச்சு பாருங்க. முஸ்லிம்ல சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய கண்களை கண்ணீர் மலைத்தான் வரும் தோழர்களே, தாய்மார்களே. அப்படியான ஒரு ஈமானிய வரலாறு. அந்த யமன் தேசத்திலிருந்து ஒரு கூட்டம் வரும்போது உமர் ரலியல்லாஹு ஓடி போய் கேட்கிறாங்க, இந்த சபையில உவைஸ் அல் கர்னி இருக்கிறாரா? அந்த சபையிலே பார்ப்பதற்கே ரொம்ப நலிந்து போன, ரொம்ப பலகீனமான இவர்கள், அதாவது இவரை பத்தி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாங்கிற அளவிற்கு அவர் ஒரு எளிமையான தோற்றத்தில் ஒரு அமர்ந்திருக்கிறார். நான் தான் உவைஸ் அல் கர்னி அப்படின்னு சொல்லி அவர் எழுப்புகிறார். அவரை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஓடி போய் அவர் கரது, இத்தனை நாள் நாம் தேடிய ஒரு மனுஷன், என்னை அழைத்து அண்ணல பெருமானார் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு, அந்த மனுஷன் தான் இவர் என்று சொன்னவுடன் அவருடைய இத்தனை நாளுடைய தேடலுக்கான மகிழ்ச்சியாக கண்ணீர் மலையில இருக்கிறார் உமர் ரலியல்லாஹு. ஓடி போய் அவரை கையை பிடித்துக் கொண்டு பெருமானார் ஒரு நேரம் சொன்னார்கள், பெருமானாரை நீங்கள் பார்த்ததில்லையே, ஆனால் உங்களை பற்றி பெருமானார் முன்னறிவிப்பு செய்தார்கள், உங்களை சந்திக்க நேரிடும். அப்ப நான் உமராகிய நான் உங்ககிட்ட துஆ செய்யணும், எனக்காக நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு பெருமானார் கேட்டுக்கொண்டார்கள். நீங்க நிறைய உரையாடுறாங்க, நீங்கள் தானே தொழுநோயிலிருந்து குணமானவர், இதெல்லாம் கேட்டுட்டு அவர் தான் கன்ஃபார்ம் ஆனவர், இந்த செய்தி எல்லாம் அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், நான் தான் உவைஸ் அல் கர்னி, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் அல்லாஹ் என்னை இப்படி உயர்த்தி இருக்கிறான் என்பதை உங்கள் நாவால் நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி உவைஸ் அல் கர்னி அங்கே ஆட ஆரம்பிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரம் உமர் ரலியல்லாஹு நீண்ட நேரம் எனக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க,
என்று சொல்லி அந்த சபையில அவங்க அந்த செய்திகள்லாம் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அந்த யமன் தேசத்தில இருந்து பின்னால் ஒருவர் ஹஜ்ஜுக்கு வருகிறார். பின்னால் ரொம்ப நாள் கழிச்சு ஹஜ்ஜுக்கு வருகிறார். அந்த நபரை உமர் ரலியல்லாஹு போய் சந்திக்கிறார். நீங்கள் யமன் தேசத்துக்கு வருகிறீர்களா? உங்க ஊர்ல உவைஸ் அல்-கர்னி இருக்கிறாரே தெரியுமா? ஆமா. அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சந்திப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிறகு கேட்கிறாங்க, உவைஸ் அல்-கர்னியை போல பணிவான ஒரு மனுஷனை நீங்க எங்க ஊர்ல பார்க்கவே முடியாது. மக்களோடு மக்களாக இருப்பார், கண்ணியமாக நடத்துவார், யாரையும் கோபிக்க மாட்டார், யாரையும் இழிவுபடுத்தி பேச மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன் தான் உவைஸ் அல்-கர்னின்னு உடனே உமர் ரலியல்லாஹு நல்ல அழகிய ஒரு ஆடையை, ஒரு கம்பளி ஆடையை என்ன செய்யறாரு, இது எனக்கான பரிசு, உமராகிய நான் உவைஸ் அல்-கர்னிக்கு தந்ததாக சொல்லி நீங்க ஊருக்கு போனா கொடுத்துருங்க அப்படின்னு யார் கொடுக்குறா? உமர் ரலியல்லாஹு கொடுத்து அனுப்புறாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு வந்தவரோ உமர் ரலியல்லாஹுடைய பரிசை வாங்கி ஊருக்கு போய் உவைஸ் அல்-கர்னி கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த கம்பளி ஆடையை வாங்கி கொண்டு யமன் தேசம் எல்லாம் உலா வருகிறார். ஹலீஃபா உமர் எனக்கு பரிசளித்து விட்டார், இது என்னுடைய ரப்பு எனக்கு தந்த பரிசு என்று அந்த வீதியெல்லாம் சொல்லி சொல்லி அவர் அதை அணிந்து காண்பித்தார் என்று வரலாறு முடிகிறது. தோழர்களே, சுப்ஹானல்லாஹ், எப்படியான ஒரு மனுஷன் பணி ரசூலுல்லாஹை சந்திக்கவே இல்லை, பெருமானாரை பார்த்ததே இல்லை. ஆனா உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட போய் துஆ செய்ய வேண்டும் என்றால் அந்த மனுஷனுடைய பணிவு, யதார்த்த குணம், இயல்பான பண்பு, கேஷுவலா பழகிறது, மரியாதை விட்டு பழகிறதல்ல, தாழ்ந்து பேசுவதல்ல, ஆனால் மக்களோடு மக்களா இணக்கமா அன்பா நேசமா நாம் இருக்கும்போது எப்படியான உயர்வை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் சொல்றானே, குர்ஆனுடைய வசனம் இல்லங்க, 15வது அத்தியாயம் 88வது ஆயத்தை படித்து பாருங்கள். வஹ்ஃபில் ஜனாஹக லில் முஃமினீன், முஃமின்களுக்காக உங்கள் ரெக்கையை தாழ்த்தி விடுங்கள். கொஞ்சம் இன்முகத்தை முதல்ல பார்த்து சிரிச்சு பேசுங்க, முகத்தை ஸ்மைலோட வையுங்க. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே மாதிரி அல்-கஸஸ் 28வது அத்தியாயம் 83வது வசனம், தில்க தாருல் ஆகிரா, இது மறுமையுடைய நாள், நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உல்வன் ஃபில் அர்லி, இந்த மறுமையுடைய வீடு யாருக்கு சிறந்தது தெரியுமா? இந்த மண்ணில் நான் தான் என்கிற பெருமை அடிக்காதவன், நான் தான் உயர்ந்தவன் என்கிற அந்த நிலை கொள்ளாதவனுக்கு தான் இந்த மறுமை வீடு சிறந்தது. வலா ஃபசாதன், குழப்பத்தை உண்டாக்காதவன், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு முத்தகீன்களுக்கு தான். இப்போ மறுமை நாள் நாங்கெல்லாம் பிரார்த்திக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வே என்னை உயர்த்தணும், நபிமார்களோட நல்லோர்களோட எங்களை எழுப்பணும் என்று கேட்கிறோமே தோழர்களே, பெரியோர்களே. அந்த சிறப்பு வர வேண்டுமே ஆனால் இனி நான் சரியா தொழுகிறேன், நல்லா நோன்பு வைக்கிறேன், நல்ல அமல்கள் செய்கிறேன், மாஷா அல்லாஹ். ஆனால் கொஞ்சம் மக்களை பார்த்து பேசுங்க, மன்னிப்போட இருங்க, சொந்த பந்தங்களை அரவணைங்க, கொள்கை உறவுகள்கிட்ட அழகிய முறையில நீங்க போயிருங்க. யாரெல்லாம் நம்ம தாழ்ந்த மக்களா இருக்கிறோம் நினைக்கிறாங்களோ அவங்களை கை தூக்கி விடுங்க, ஏழை அனாதைகளை கொஞ்சம் அரவணைங்க. இதுதான் இந்த துனியாவில் மட்டுமல்ல, நாளை மறுமை நாளும் அல்லாஹ் நம்மை உயர்த்துவான். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிப்பேன் அன்பானவர்களே. அதாவது நல்லடியார்கள், சஹாபாக்கள், என் நபிமார்கள் உட்பட இந்த மண்ணில் நிறைய தன்னுடைய உபதேசத்தை சொல்வாங்க. அதில் அடிப்படையான உபதேசம், பெருமை கொள்ளாதே, பணிவோடு நீ வாழ். அப்படி ஒரு நல்லடியார் தன் மகனுக்கு சொன்னார். யார் அந்த நல்லடியாரு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். எத்தனாவது அத்தியாயம் இது? 31வது அத்தியாயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். அந்த மனிதர் தன் மகனுக்கு சொல்கிறார், வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பூமியில் நீ பெருமையோடு நீ நடக்காதே. இங்க தாய்மார்கள், தந்தைமார்கள் இருக்கிறீர்களே, என்னைக்காவது உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ சொந்தங்களுக்கோ பெருமை என்கிற வாடை கூட உனக்கு இருக்கவே கூடாது. மக்கள்கிட்ட அன்பாக பேசு. இவ்வளவு இலகுவா பழகக்கூடிய மனிதரா? பெருமானார் தன்னுடைய வீட்டிலே தன் மனைவிகளுக்கு ஒத்தாசை செய்யலையா? கிழிந்த துணிகளை தைக்கவில்லையா? அண்ணல பெருமானாரை விட ஆக நாங்கெல்லாம் உயர்ந்த மனிதர்களா? பாத்திரங்களை கழுவி தந்திருக்கிறார்களே. இப்படி நாம் ஒரு தந்தையா, ஒரு கணவனா, ஒரு சகோதரரா அல்லாஹ்வுடைய ரசூல் பணிவினுடைய ரெக்கையை தாழ்த்தி இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் அல்லாஹ்விடம் கேட்கிறோம். அப்படி வாழ்ந்த ஒரு வரலாற்றோடு இந்த உரையை நாம் முடிக்க வேண்டும் அன்பானவர்கள். பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நேற்றைக்கு சொன்ன அபூ சுஃபியானை பற்றி ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மகன் பேர் என்ன சொன்னீங்க? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய பாப்பா அம்மா இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலே இவர் இஸ்லாத்தை ஏற்று விட்டார். சிறு வயதிலே இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மனிதர். அவங்களுடைய சகோதரி தான் யாரு? உம்மு ஹபீபா. இப்ப அக்கா வந்து பார்க்க போற அந்த இடைக்காலத்துல முஆவியா ரலியல்லாஹு பெருமானாரோடு இருந்து மார்க்கத்தை கொஞ்சம் படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள். ஒரு நேரம் முஆவியா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹோடு இருக்கிற சபையில யமன் தேசத்திலிருந்து ஒரு சஹாபி வருகிறார். யமன் தேசத்து அப்பா அவர் இஸ்லாத்தை ஏற்கல. யமன் தேசத்தினுடைய மன்னராக இருந்த, யமன் தேசத்தையே கட்டி ஆண்ட ஒரு மனிதர் தான் வாயில் இப்னு ஹுஜர்.
இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த விரல் அசைக்கிற ஹதீஸ்ல பிரபலமா கேட்டிருப்பீங்க, வாயில் இப்னு ஹுஜர் அறிவிக்கிறாருன்னு, சரிங்களா? அந்த நபர் தான் இவர். இப்படி முகமது என்று ஒருவர் இருக்கிறார், மார்க்கத்தை சொல்றார் தெரிந்து கொண்ட யமன் தேசத்தினுடைய ராஜாவாக இருந்த இந்த வாயில் இப்னு ஹுஜர் செய்யறாரு, அல்லாஹ்வுடன் சந்திக்க வருகிறார். அழகான வரலாறு கேளுங்க. அப்படி சந்திக்க வரக்கூடிய நேரத்துல அவர் மிடுக்கோட அந்த ராஜாவுடைய ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு என்ன செய்யறாரு, அவர் மாதிரி கண்ணியமா ஒரு மாதிரி அந்த ஸ்டேட்டஸோட வந்து இறங்குறார். பெருமானாரை பார்க்கிறார், மார்க்கத்தை தெளிவா கேட்டு என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்ப உடனே நான் ஊருக்கு போக முடியாதுன்னு உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தம்பி முஆவியா நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஊருக்கு வெளியில ஒரு வீடு இருக்கு, நல்ல அழகான ஒரு வீடு, அவர் தங்குறதுக்கு ஏற்றமா இருக்கும், அவரை கொஞ்சம் கொண்டு போய் அங்க விட்டுருங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, முஆவியா ரலியல்லாஹு ஒரு வேலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஏவுறாங்க. நேரா வெளியே வருகிறார். அந்த மிடுக்கோட அந்த ஆடையோட அவர் அணிந்திருக்கக்கூடிய செருப்பு என்ன, ஆடை என்ன, அவர் வந்திருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் என்ன, அவ்வளவு மதிப்பானது. அப்படியே கடுமையான வெயிலுடைய காலம் அது. அந்த நேரத்திலே வாயில் இப்னு ஹுஜர் என்ன செய்கிறார், அந்த ஒட்டகத்தில் அமர்ந்து அப்படியே மிடுக்கோடு வந்து கொண்டிருக்கிறார். கூட வரக்கூடிய நபர் யாரு, முஆவியா ரலியல்லாஹு. முஆவியா ரலியல்லாஹு அந்த நேரத்தில் அந்த சிறு வயதாக இருந்தாலும் அவ்வளவு பக்குவமான பணிவான ஒரு மனிதர் அந்த ஒட்டகத்தின் கயிறை பிடித்துக் கொண்டே நடந்து வருகிறார். காலில் செருப்பு கிடையாது. அப்படியே நடக்க நடக்க அப்படியே அவருடைய காலெல்லாம் கொதித்து போய்விடுகிறது. வாயில் இப்னு ஹுஜர் கேட்கிறார், ஐயா காலெல்லாம் நடந்து நடந்து ரொம்ப சூடாயிடுச்சு, வலிக்குது, நான் கொஞ்சம் உங்க ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்து கொள்ளவா, இவ்வளவு இடம் இருக்குது. இப்ப வாயில் இப்னு ஹுஜர் சொல்கிறார், அப்பதானே மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார், அந்த பணி வரவில்லை. இந்த ஒட்டகம் சாதாரண ஒட்டகம் என்று நினைத்தாயா? மன்னர்கள் அமரக்கூடிய ஒட்டகம். உன்னை போன்ற சாதாரண சிறுவன் அமரக்கூடிய நிலை இருக்குமா? உன்னை அமர வைத்தால் இந்த ஒட்டகத்துடைய மதிப்பு என்ன? அரசர்களும் மன்னர்களும் அமர்ந்த ஒட்டகம் இது. முடியாது. இன்னும் கொஞ்சம் நடக்கிறார்கள். வாயில் இப்னு ஹுஜர் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நடந்தா என் காலே புண்ணாயிரும், அவ்வளவு வலி இருக்குது, உங்க செருப்பையாவது கொஞ்சம் போட்டு, நீங்க ஒட்டகம் தானே உட்கார்ந்து இருக்கீங்க, நான் செருப்பையாவது கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த செருப்பு சாதாரணமானதா? ஏழை கஷ்டப்படுற உங்களுடைய காலில் இருக்கக்கூடிய செருப்பா இதெல்லாம் என்று அந்த நேரத்தில் இருக்கிற வார்த்தை கொண்டு அவர் பேசுகிறார். உன் மீது நான் இறக்கப்பட்டு சொல்கிறேன், ஒன்று வேண்டுமானால் செய்து கொள், என்னுடைய இந்த வாகனத்தினுடைய அந்த ஒட்டகத்தின் நிழல் மண்ணிலே படும் இல்லையா, அந்த நிழல்ல வேணா நீ நடந்துக்க, மற்றபடி எதுவும் உனக்கு தர முடியாது. நேரா அப்படியே ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஏனென்றால் முஆவியா ரலியல்லாஹு வரலாறு நீங்கள் படிக்கும் போது தோழர்களே தாய்மார்களே, தன்னுடைய தந்தையான அபூ சுஃபியான் அவங்க தாயான ஹிந்தா முஆவியா பின் அபூ சுஃபியான் என்று சொல்ல மாட்டார்கள் வரலாற்றில். என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, முஆவியா பின் ஹிந்தா. அவங்களுடைய ஹிந்தா யார், எவ்வளவு வீரமான பெண்மணி, தன் மகன் முஆவியா அப்படி வீரமாக என்ன சிரமங்கள் வந்தாலும் அப்படி வீரமா வளர்த்திருக்கிறார்கள். ஹிந்தா தன் மகனை முஆவியாவை கடைத்தெருவு கூட்டு வருவாங்க, ஒரு பள்ளம் தடுக்கி அப்படியே சரிந்து கீழே விழுவார், எல்லாரும் பதறுவாங்களாம். அவங்க அம்மா ஹிந்தா பதற மாட்டார்கள், என் மகன் அதை சமாளிப்பான். இப்படிப்பட்ட ஒரு மனிதராக வளர்ந்ததனால் அந்த சூட்டை தாங்கிய ஊருக்கு வெளியில கொண்டு அவர் விட விட்டாச்சு. காலங்கள் நகர்ந்து போகிறது. 40 ஆண்டுகள் கழிகிறது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு அலி ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு பிறகு யார் இருக்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி. அந்த நேரத்தில் அவருடைய நிலை என்ன, சுப்ஹானல்லாஹ் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதாவது ஆசியா மட்டுமல்ல யூரோப் வரை பல தேசங்கள் மார்க்கத்தை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் முதலாக கடல் படை என்கிற அந்த படையை உருவாக்கியவர் இவர் தான். பெரிய ஒரு அந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அவருடைய ஆட்சி பொறுப்பிலே அவ்வளவு மீனெடுக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அப்படியான அந்த நேரத்துல ஒரு பெரிய ராஜாவா அந்த ஊருக்கே மந்திரியா அமர்ந்திருக்கிறார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரம் அப்படியே தள்ளாடிய தோற்றத்தோடு பலகீனமான தேகத்தோடு அப்படியே ஒரு மனிதர் வருகிறார். வந்த நேரம் அவர்தான் யாரு, அந்த வாயில் இப்னு ஹுஜர் வரார். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அரசவை அமர்ந்திருக்கக்கூடிய முஆவியா 40 ஆண்டுகள் கழித்து ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவர் பலகீனத்தோடு நடக்க முடியாம வராத உடனே தன் அரசவையில இருந்து எழும்பி ஒரு மனிதனுடைய, ஒரு ராஜாவினுடைய, ஒரு மந்திரி, ஒரு ஜனாதிபதியுடைய பணிவை பாருங்கள் தோழர்கள். நாம் எல்லாம் இங்கே எழும்பி ஓடுகிறார். முஆவியா ஓடி போய் அப்படியே அந்த வயதானவரை அப்படி கைத்தாங்களாக கூட்டி வந்து தன்னுடைய சேர்ல சிம்மாசனத்தில் அமர வைக்கிறார். நமக்குன்னு ஒரு சேர் இருக்காது, யாரும் உட்காரக்கூடாது என்றெல்லாம் சொல்ற மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்களே, கொண்டு வந்து அந்த ராஜாவுடைய சீட்டில் அமர வைக்கிறார். அவருடைய வரலாற்றை நீங்கள் படிக்கலாம். அந்த வாயில் இப்னு ஹுஜருடைய உட்கார்ந்து இருக்கிறார், அவர் காலுக்கு பக்கத்தில் தரையிலே அமர்கிறார். முஆவியா பெரிய மந்திரியாக ராஜாவாக இருந்த அந்த மனிதர் அப்படியே அவருடைய கரத்தை பிடித்து கேட்கிறார், என்னை பார்த்தா ஞாபகம் வருகிறதா, என்னை யாருக்கு தெரிகிறதா? வயதானதுனால அவருக்கு ஒன்றுமே தெரியல, யாருப்பா நீ கேட்கும் போது ஒரு நேரம் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் மார்க்கத்தை ஏற்க வந்த நேரம்,
அந்த நேரத்தில் உங்கள் ஒட்டகத்தில் அமர நான் கேட்டேனே நீங்கள் அனுமதிக்கவில்லை, உங்கள் செருப்பையால் தாங்கன்னு கேட்டேனே நீங்கள் தரவில்லையே. அப்படியான முஆவியா தான் உடனே அவருக்கு மண்டையில படுது. ஆஹா, எனக்கு ஞாபகம் உண்டு, எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் அதை நினைத்து பல நேரம் வருத்தமும் பட்டு இருக்கிறேன். அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார், அந்த பணிவு இல்லை. ஆனால் நான் காலமெல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறேன், உன்னை நான் இப்படி கஷ்டப்படுத்தினேனே என்கிற கவலையால் நான் பல நேரம் அழுதும் இருக்கிறேன் என்று அந்த நேரம் வாயில் ஹுஜர் ரலியல்லாஹு அவங்க அழுகிறாங்க. அந்த நேரத்தில் சொல்கிறார், அந்த வாயில் ஹுஜர் அந்த நேரத்தில் மார்க்கம் எப்படி அவங்க பக்குவப்படுத்தது பாருங்க. சொல்றாரு, அல்லாஹ்வே அழுகிறார், எனக்கு இந்த நேரத்தில் மீண்டும் இளமை கிடைக்காதா, மீண்டும் நான் அந்த மார்க்கத்தை ஏற்று வரக்கூடிய நேரம் ஒன்று இருக்காதா, என் காலம் அப்படியே முன்னுக்கு போகாதா? அப்படியானால் இந்த பணிவினுடைய மறுபுருவமாக இருக்கிற சிறந்த குணம் கொண்ட இந்த முஆவியாவை என் வாகனத்துக்கு பின்னால் அல்ல, என் வாகனத்துக்கு முன்னாலேயே நான் அமர வைத்து அழைத்து வருவேனே, அந்த சிறுவனை அமர வைத்து நான் நடந்து வந்திருப்பேனே. ஆனால் காலம் நீளாதே என்று சொல்லும் போதே வாயில் ஹுஜரை கட்டித் தழுவி அழுது விட்டாராம் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள். அப்படியாக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படியான பணிவை, எப்படியான சிறந்த குணம். தன்னுடைய அரசவையிலே நான் தான் என்று வாழ்ந்த ஒரு மனிதர், தன்னை மிதித்த, தன்னை இப்படி அவமானப்படுத்திய ஒரு மனுஷர் வராருன்னு உடனே ஓடி போய் அந்த பணிவை காண்பித்தார்களே, அதனால் அல்லாஹ் அவங்களை உயர்த்தினான். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒன்றா இரண்டா எத்தனை வரலாறுகள் தோழர்களே. ஆக வெற்றியோ தோல்வியோ எந்த நிலையாக இருந்தாலும் அல்லாஹ் என்னை சிறந்த நல்ல குணத்தில் நீ வை அல்லாஹ் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ரமதானிலே சொந்தங்களை, உறவுகளை, நமக்காக வாழக்கூடிய நம்முடைய தாய் தந்தையை, நமக்காக இருக்கிற நம்முடைய மனைவி மக்களை இனியாவது இன்முகத்தோட சந்தோஷமா நல்ல குணங்களோடு நாம் பழக ஆரம்பிப்போம். நம்முடைய கொள்கை உறவுகள் தான் நாளை நாம் மரணித்த பிறகு நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த உறவுகள் தான். அந்த உறவுகளோட சண்டை இல்லாம, பிரச்சனை இல்லாம அல்லாஹ்வுக்காக பணிவோடு நடக்கிற நல்ல மக்களாக இருந்தால் அல்லாஹ் வாக்களித்ததை போல உவைஸல் கர்னி இன்னும் பிற வரலாறுகளை படிக்கும் போது இந்த மண்ணிலேயே அல்லாஹ் இஸ்ஸத்தை தருவான். நீங்கள் தாழ்ந்து போக, கண்ணியமாக நடக்க, பணிவாக இருக்க இருக்க அல்லாஹ் நம்மை மேன்மையாக்கிக் கொண்டே போவான். தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேற்று இன்றும் உங்களிடத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் எல்லோருடைய துஆவிலேயும் என்னுடைய பெயருக்கு நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ் பிறர் மக்களை மன்னிக்கக்கூடிய, கோபத்தை அடக்கக்கூடிய, எல்லா நேரத்திலும் பணிவோடு வாழ்ந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் என்னுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி இந்த ரமலான் இன்னும் பிற எல்லா அமலையும் நிறைவேற்று நாளைய மரணம், நாளைய மன்னரையில் அல்லாஹ்வுடைய முழு பொருத்தத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் எழுப்பப்பட்டு நம்முடைய இந்த நோன்பால், நம்முடைய இந்த அமல்களால் ரையான் என்கிற வாசல் வழியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலாவரக்கூடிய மறுமை முத்துக்களாக, சொர்க்கத்தின் சொந்தங்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.